ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹூக் லவ் யான்ஸ். ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிளான பட்டர்ஃப்ளைஸ் தான் பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னா, நம்ம அந்த கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டி நம்ம ட்ரெஸ்ஸஸில் பேபிஸ்க்கு ட்ரெஸ் செய்கிறோம்னா அந்த ட்ரெஸ்ஸஸில் கூட அட்டாச் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வேணும்னா, யான் என்னெல்லாம் வேணும்னா, ஒயிட் யான் எடுத்துக்கிறேன். இந்த ஆண்டனா செய்கிறதுக்காண்டி இந்த ஒயிட் யான் எடுத்துக்கிறேன். அப்புறமாட்டி இந்த பிங்க் யானில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். பிங்க் யான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிசர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் யான் நீடில், அது 2 mm நீடில் எடுத்துருக்கிறேன். இது வந்து இதோட இது வந்து 2 பார்த்தீங்களா, 2 போட்டிருக்கு. ஃபைன் யான் தெரியுதா, 2 போட்டிருக்கு. ஃபைன் யான் இது வந்து 2 பாயிண்ட் தெரியல, பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்கு. ஃபைன் யான் 2.25 mm யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 mm ஹூக் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் 2.5 கூட எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு மேஜிக் ரிங் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து 5 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டோம். 5 செயின்ஸ்க்கு அப்புறம் இதில் வந்து நம்ம வந்து டபுள் ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ண போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 தடவை ஆட் பண்ணுவோம். டபுள் ட்ரிபிள்னால 3 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து நூலை மிஸ் பண்ணிடலாம். அந்த இது இருக்குது. 2 நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வரணும். முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இதில் வந்து என்ன பண்ணணும்னா, டபுள் க்ரோஷே அது ட்ரிபிள் க்ரோஷே 2 தடவை போடணும். ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 தடவை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பெட்டல் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம், அதாவது ஃபஸ்ட்டு விங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ இன்னொரு தடவை ட்ரிபிள் க்ரோஷே போட்டுடலாம். அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு டிசி, அதாவது ஒரு டபுள் க்ரோஷே போட்டுடலாம். 1 டைம் யான் மோட் பண்ணியிருக்கேன், ஒரு டிசி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 செயின்ஸ் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் வந்து அந்த மேஜிக் ரிங்லேயே போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு விங்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த விங்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 2 செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு அடுத்தது வந்து 2 டபுள் க்ரோஷே இதிலே போட போகிறோம். ஒன் டூ டபுள் க்ரோஷேஸ் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே ட்ரிபிள் க்ரோஷே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டபுள் ட்ரிபிள் க்ரோஷே எல்லாமே வருது, கன்ஃபியூஸ் ஆகாமல் பொறுமையாக போடுங்க. ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இதோட செகண்ட் பெட்டல் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு, அதாவது விங்ஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்த விங்ஸுக்கு வந்து 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அது பண்ணோம்ல, அதோட மிரர் இமேஜ் அப்படியே வரும். இதில் வந்து ட்ரிபிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அப்புறம் டபுள் க்ரோஷே 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். மேஜிக் ரிங்லேயே தான் எல்லாமே பண்ணுறோம். அதுக்கப்புறமாட்டி திருப்பி டபுள் க்ரோஷே 2 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். போட்டுட்டு 1
டபுள் ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். அப்புறம் 5 செயின்ஸ் போட்டுடலாம். செயின்ஸ் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த செயினை வந்து கொஞ்சம் நவுட்டிக்கலாம். இதை விட்டுறாமல் பண்ணுங்கள். இந்த 2 இதையும் சேர்த்து பண்ணணும். அப்போ தான் நம்ம இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ரிங் வந்து க்ளோஸ் ஆகும், மேஜிக் ரிங்கு. இல்லை நம்ம இந்த இதை விட்டுட்டோம் எங்கேயாவது அப்படின்னா நம்மளால் க்ளோஸ் பண்ணும்போது அதை அப்படியே அசிங்கமாக தூக்கிக்கிட்டே நிற்கும். அதனால் அதை கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் இழுத்துட்டு கட் பண்ணிடலாம் யானை. கட் பண்ணிட்டோம். இது இந்த மேஜிக் ரிங்கோடது. இது நம்ம முடித்தது. இது கொஞ்சம் இழுத்து இதுக்குள்ளே விட்டுட்டு மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோமா, பட்டர்ஃப்ளை வந்துருச்சு, ஷேப் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை நீங்கள் இழுத்துடலாம். பட்டர்ஃப்ளை ஷேப் வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இது பிரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுடலாம். அங்கே 2-3 நாட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து நாட் போட்டுக்கலாம். வந்துடும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா 3 நாட்ஸ் கூட போட்டுக்கலாம். 3 நாட் போட்டுட்டு அந்த இடத்த அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். அந்த நூலை யானை கட் பண்ணி விட்டுட்டோம்னா, இது நம்ம பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்கும், பேக் சைடு அது கட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஒயிட் யான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அப்படி 2ஆக மடக்கி இதில் அப்படியே வச்சு உள்ளே விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிஃப் பண்ணி நிற்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த யானை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நீட்டாயிரும். பட்டர்ஃப்ளை ரெடி. பார்த்தீங்களா, குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இது நம்ம வந்து ஏதாவது கிளிப்ஸில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு இதுக்கு வந்து இங்கே வந்து இது மாதிரி போட்டு கீ செயின் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம போ மாதிரி பிள்ளைங்களோட போவில் நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி எல்லா இதுலேயும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.